பலர் மகிழ்ச்சி பெற ஒரு பெரிய மாற்றம் தேவைன்னு நம்புகிறாங்க. ஆனா உண்மை எளிதானது. மகிழ்ச்சி என்பது நீங்க காத்திருப்பதல்ல, அது உங்க மூளை கவனிக்க கற்றுக்கொள்வது. நரம்பியல் விஞ்ஞானம் காட்டுகிறது, மூளை தீவிரமான அனுபவங்களால் அல்ல, மீண்டும் மீண்டும் செய்யப்படும் செயல்களால் உருவாகிறது. வாழ்க்கையின் பெரிய நிகழ்வுகள் சில நேரங்களில் மகிழ்ச்சியின் உச்சத்தை உருவாக்கலாம். ஆனா தினசரி சிறிய பழக்கங்கள் தான் நீங்க யார் என்பதை உண்மையில் மாற்றுகின்றன. இந்த செயல்கள் மிகவும் சிறியவை, உங்க மனம் அதை எதிர்க்காது. ஆனா அவை உங்க வாழ்க்கையை மறுபுரோகிராம் செய்யும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவை. இன்று உங்க மூளை ரசாயனத்தை மறுசீரமைத்து எளிமையை உங்க மிகப்பெரிய கருவியாக மாற்றும் 8 மைக்ரோ பழக்கங்களை பார்க்க போகிறோம். 1. காலை வெளிச்சம் பெறுதல். உங்க மூளை பயிற்சி பெறும் முதல் பழக்கம் நீங்க முதல் வார்த்தையை சொல்வதற்கு முன்பே தொடங்குகிறது. அது இயற்கை வெளிச்சத்தை சந்திப்பது. நம் கண்களில் ஒரு ஆழமான உயிரியல் நுண்ணறிவு இருக்கிறது. ரெட்டினாவின் பின்னால் உள்ள சிறிய செல்கள் குழு நாம் சர்க்கேடியன் ரிதம் என்று அழைக்கும் உடல் நேரத்தை ஒழுங்குபடுத்துகிறது. இது உங்க உடலின் இயக்குனர். எப்போது நீங்க விழிப்புடன் இருக்க வேண்டும், எப்போது ஜீரணம் செயல்பட வேண்டும், எப்போது ஓய்வெடுக்க வேண்டும் என்பதை நிர்ணயிக்கிறது. நீங்க வெளியே செல்வது, பால்கனியில் நிற்பது அல்லது ஒரு ஜன்னலை திறந்து 2 நிமிடங்கள் சூரிய ஒளி உங்க கண்களில் படுமாறு அனுமதிப்பது. நீங்க உங்க நரம்பு மண்டலத்திற்கு நேரடி கட்டளை அனுப்புறீங்க. இந்த சிக்னல் மெலட்டோனின், அதாவது தூக்க ஹார்மோனின் உற்பத்தியை நிறுத்தி கார்டிசோல் மற்றும் செரட்டோனின் போன்ற கவனம் மற்றும் மனநிலையை நிலைநிறுத்தும் ரசாயனங்களை வெளியிடுகிறது. மேகமூட்டமான நாளிலும் கூட வானத்தை பார்க்கும் இந்த செயல் உங்க உடலின் நேரத்தை சமநிலைப்படுத்துகிறது. நீங்க தியானம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, எந்த சிக்கலான வழிபாடுகளும் தேவையில்லை. 120 வினாடிகள் வெளிச்சத்தில் இருப்பது போதும். இந்த சிறிய பழக்கம் உங்க நாளை மூளையின் மந்தநிலை அல்லது சோர்வின்றி தொடங்க உதவும். 2. காட்சி மையம். அழுக்கு என்பது வெறும் தோற்ற பிரச்சனை அல்ல, அது உங்க மூளையின் சக்தியை உறிஞ்சும் ஒரு சிக்கல். உங்க பார்வையில் உள்ள ஒவ்வொரு தேவையற்ற பொருளும் மூளைக்கு முடிக்கப்படாத பணியாக தோன்றுகிறது. இதனால் உங்க ஆற்றல் வீணாகிறது. இந்த 2வது பழக்கம் ஒரு சிறிய இடத்தை மட்டும் சுத்தமாக வைத்திருப்பது. முழு வீட்டையும் ஒழுங்குபடுத்த தேவையில்லை, அது சோர்வூட்டும். 1 சதுர மீட்டர் இடத்தை தேர்வு செய்யுங்க. அது உங்க வேலை இடமோ ஓய்வு இடமா இருக்கலாம். அங்கு தேவையானவை மட்டும் வைத்திருங்க. நீங்க எழுதினால் காகிதம் அல்லது கணினி மட்டும். நீங்கள் சமைத்தால் அந்த நேரத்தில் பயன்படுத்தும் பொருட்கள் மட்டும். இது உங்க மூளையின் பின்னணி சத்தத்தை குறைத்து கவனம் செலுத்த உதவும். 3. 5 மூச்சு நுட்பம். நவீன அழுத்தம் பெரும்பாலும் மனதில்தான் உருவாகிறது, ஆனால் உடல் அதை உண்மையான அபாயமாக பார்க்கிறது. யாராவது விமர்சித்தால் அல்லது வேலை அதிகமாக இருந்தால் உங்க மூச்சு குறுகுகிறது, இதயம் வேகமாக துடிக்கிறது, சிந்தனை மங்குகிறது. இதற்கான தீர்வு 5 ஆழ்ந்த மூச்சுகள். உள்ளிழுக்கும் நேரத்தை விட வெளியேற்றும் நேரம் அதிகமாக இருக்க வேண்டும். இந்த எளிய செயல் உங்க நரம்பு மண்டலத்திற்கு நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லும். 1 நிமிடத்திற்குள் நீங்க ரியாக்டிவ் நிலைமையிலிருந்து கட்டுப்பாட்டுடன் செயல்படும் நிலைமைக்கு மாறுவீங்க. 4. உணவு பிறகு நடை. உணவு அல்லது நீண்ட வேலை நேரத்திற்கு பிறகு உடல் சோர்வாக இருக்கும், ஆனால் மனம் ஓடிக்கொண்டே இருக்கும். 10 நிமிட நடை இதற்கான தீர்வு. இது உங்க இரத்த சர்க்கரை அளவை சமநிலைப்படுத்தும், மன அழுத்தத்தை குறைக்கும் மற்றும் உங்க கவனத்தை புதுப்பிக்கும். 5. நேர்மறை கவனம். நாளின் முடிவில் உங்க மூளை பெரும்பாலான விஷயங்களை மறந்துவிடும். நீங்க பிரச்சனைகளை மட்டுமே நினைத்தால் அதே பழக்கம் உருவாகும். இந்த பழக்கம் ஒரு நல்ல விஷயத்தை அடையாளம் காண்பது. அது சிறியது இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு நல்ல உணவு, ஒரு சிறிய வெற்றி அல்லது நல்ல தூக்கம். இது உங்க பார்வையை மெதுவாக மாற்றும். 6. தினசரி அங்கீகாரம். பலர் நாள் முழுவதும் வேலை செய்தாலும் எதையும் முடிக்கவில்லை என்ற உணர்வு வரும். ஒரு சிறிய பழக்கம். ஒரு வேலை முடிந்ததும் 3 வினாடி நிறுத்தி சொல்லுங்க, இது முடிந்தது. இது உங்க மூளைக்கு திருப்தியை கொடுக்கும். 7. செயல்பாட்டு இடைவெளி. சலிப்பு அல்லது சோர்வு வந்தவுடன் நாம் போனை எடுக்கிறோம். இதற்கு பதிலாக 5 நிமிடத்திற்குள் செய்யக்கூடிய செயல்களின் பட்டியல் வைத்திருங்க. முகத்தில் குளிர்ந்த நீர் செலுத்தல், சிறிய உடற்பயிற்சி, ஒரு புத்தகத்தின் 3 பக்கங்கள் படித்தல், ஜன்னருக்கு வெளியே பார்த்து மூச்சு விடுதல். இது உங்க கவனத்தை மீண்டும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும். 8. நேர்மறை கருத்து. நாம் மற்றவர்களுடன் இணைந்திருக்கும் போது மன அழுத்தம் குறைகிறது. ஒரு நாள் ஒரு நேர்மறை கருத்து, நன்றி, இது மிகவும் உதவியது, நீங்க நல்ல வேலை செய்தீர்கள். இந்த சிறிய பழக்கம் உங்க சூழலை அமைதியாக மாற்றும். முடிவு. இந்த 8 பழக்கங்களின் ரகசியம் தொடர்ச்சி. வாழ்க்கை பெரிய மாற்றங்களால் மட்டும் மாறாது.
நீங்க தினமும் செய்யும் சிறிய செயல்கள்தான் உங்கள் உணர்வுகளை உருவாக்கும். நாம சரியான நேரத்தை காத்திருப்பதை நிறுத்தி இப்போது செய்யக்கூடியதை செய்ய தொடங்கும் போது வாழ்க்கை எளிமையாகிறது. ஒரு லேசான வாழ்க்கை பெரிய சாதனைகளால் அல்ல, நீங்க தினமும் எதிர்கொள்ளும் விஷயங்களை எப்படி கையாள்கிறீர்கள் என்பதில்தான் இருக்கிறது. இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் செய்யுங்க. பியாண்ட் தி யூனிவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.